ஜூன் 19 வியாழக்கிழமை. ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். சங்கீதம் 19:13. தாவீதின் உருக்கமான ஜெபங்களிலே இதுவும் ஒன்று. பாவம் ஒரு மனுஷனை ஆளுகை செய்வது ஒரு பரிதாபமான நிலைமையாகும். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். யோவான் 8:34. அதே சங்கீதத்தில் பாவத்தின் வளர்ச்சியை காணலாம். முதலாவது பிழைகள், இரண்டாவது மறைவான குற்றங்கள், மூன்றாவது துணிகரமான பாவங்கள், நான்காவது பெரும் பாதகங்கள் என பார்க்கிறோம். சங்கீதம் 19, 12 மற்றும் 13. ஒருமுறை விழுந்து போன ஒரு தேவ மனுஷனுக்காக ஒரு சகோதரி உபவாசித்து ஜெபித்தார். அவர் ஒரு காலத்தில் பரம ஈவை ருசித்தவராயும் எழுந்து பிரகாசிக்கிறவருமாய் இருந்தவர். ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த சகோதரிக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். ஒரு பெரிய வலுசர்ப்பத்தின் வாய்க்குள்ளே அந்த ஊழியர் நின்று கொண்டிருக்கிறதையும் அந்த வாய்க்குள்ளிருந்து வலு சர்ப்பத்திற்காக அவர் பிரசங்கிக்கிறதையும் காண்பித்தார். கர்த்தர் அந்த சகோதரியிடம் எத்தனையோ முறை அவனை உணர்த்தி எச்சரித்தேன். ஆனால் அவன் கீழ்ப்படியவில்லை. தானாகவே பாவ சந்தோஷத்திற்கு தன்னை விற்று போட்டு சர்ப்பத்தின் வாய்க்குள்ளாக சிக்கிக் கொண்டான். இனி அவனுக்காக விண்ணப்பம் செய்யாதே என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தையிலே எனக்கு என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். சங்கீதம் 119, 133. அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. சங்கீதம் 19, 11. பாவம் ஆளுகை செய்யாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையிலே கால்கள் நிலைபெற வேண்டும். உங்களுடைய காலடிகள் கர்த்தருடைய வார்த்தையிலும் கர்த்தருடைய கட்டளையிலும் வேத வசனங்களிலும் உறுதிப்படுவதாக. பாவ சோதனைகள் நிறைந்த இந்த உலகத்தில் அசுத்தங்கள் உங்களை ஆளுகை செய்யாதபடி வேத வசனங்கள் உங்களை காத்துக்கொள்ளும். அவை ஆவியும் ஜீவனுமானவை, பரிசுத்த பாதையில் செல்வதற்கு உங்களுக்கு வழிகாட்டுபவை. ஆகவே வேத புத்தகத்தை பொன்னிலும் பசும்பொன்னிலும் விலையேற பெற்றதாக காணுங்கள். வேதம் சொல்கிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. சங்கீதம் 119, 9. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119, 11. ஒரு மனுஷனை ஆளுகை செய்யும்படி போராடுகிற 3 வல்லமைகள் உண்டு. அவை மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவையாகும். 1 யோவான் 2:16. தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த 3 காரியங்களையும் விட்டு வெளியே வர வேண்டும். பாவ ஆளுகையிலிருந்து அன்பின் குமாரனுடைய ஆளுகைக்குள்ளே கடந்து வர வேண்டும். வேத வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த வேண்டும். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. கலாத்தியர் 5:16 மற்றும் 17.